அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக் கொண்டோம். கடவுளை, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாகும். உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்து விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் திருகரம் வரைத்து அழைக்கிறது. இயேசு பிறந்த 40ஆம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் அன்னை மரியாளும் சூசையும் எடுத்து சென்று காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இந்த பெருவிழா இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்து, இறைவன் எந்த அளவிற்கு தன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம்முடைய மீட்பிற்காக தன்னையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தாரோ, அதே போல நாமும் இறைவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய மீட்பிற்காகவும் நம்மை சார்ந்தவர்களுடைய மீட்பிற்காகவும் நம்மை உழைக்க இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். எனவே இறைவனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் ஒரு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கிக் கொண்டு உமரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நன்னாளில் மாண்புக்குரிய உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறு தூவி அடைந்து உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாக்குமாறு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிருந்த வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல்
4 முடிய கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் பொழுது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடப்படுகின்றவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடப்படுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமை மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமை மிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2 உட்பிரிவு 14 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. வாழ்த்துலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மோயிசன் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது
குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டும். அப்பொழுது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். அவர் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றான். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசிர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையார் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. யூத முறைப்படி இந்த நாளை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டதையும் நாம் காணுகின்றோம். ஆனால் யூத முறைப்படி எந்த ஒரு தலை பிள்ளைகளும் தலைச்சன் குழந்தைகளையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று யூத சட்டம் இருக்கின்றது. அந்த அர்ப்பணிப்பு விழாவும் குழந்தையை பெற்றெடுத்த தாயினுடைய தூய்மை சடங்கும் குழந்தை பெற்றெடுத்த 40ஆம் நாள் இது நிறைவேற்றப்படுகிறது. ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் 40 நாட்கள், பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் 80 நாட்கள் என்று யூத சட்டம் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வரிசையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்க இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் அன்னை மரியாளும் வளர்ப்பு தந்தை சூசையும் எருசலேம் தேவாலயத்திற்கு எடுத்து வருகிறார்கள். இது யூத முறைப்படி நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வினை ஏறக்குறைய அன்னையார் திருச்சபையிலே கிபி 400வது ஆண்டிலே தான் இந்த விழா கொண்டாடப்பட்டதாக காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழா. இது எதை நோக்கி கொண்டாடினார்கள் என்றால், இயேசுவின் உயிர்த்தெழுத்த அந்த ஆலயத்தை நோக்கி இந்த பவனியாக எடுத்து சென்றார்கள். இந்த விழாவினுடைய இன்னொரு அம்சத்தையும் அதன் பிறகு இணைத்துக் கொண்டது அன்னையாம் திருச்சபை. ஒளியின் விழா என்று கொண்டாடினார்கள். எரிகின்ற மெழுகுத்திரியோடு ஆலயத்திற்கு பவனி செல்லுவது. ஏனென்றால் இருளை அகற்றக்கூடிய ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பிறந்து நம் அனைவருடைய பாவ இருளையும் அகற்றி அவருடைய ஒளியின் பிரசன்னத்தை நமக்கு கொடுத்தார் என்று கொண்டாடப்படுகிறது.
அதோடு சேர்ந்து அன்னையாம் திருச்சபையிலே துறவற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் இன்றைய நாளை சிறப்பான நாளாக கொண்டாடுகிறார்கள். தங்களுடைய அர்ப்பணத்தை அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள் ஆண்டவருடைய கரத்தில். இவ்வாறு இந்த விழா பல கோணங்களிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தாலும் நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அற்புதமாக இந்த விழாவினுடைய இன்னொரு மகத்துவமான செய்தியை சொல்லுவார். முதன்முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் செய்தி கபிரியல் தூதர் வழியாக அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. இதே மீட்பின் செய்தி 2வது முறையாக சிமியோன் இறைவாக்கினர் வழியாக அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுவார். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த குழந்தை பலருடைய எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்பார்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஓர் வாழ் ஊடுருவும், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும். அதுதான் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி மலையிலே இறந்த தன் மகனை தன்னுடைய மடி மீது கடத்தி வைத்திருக்கின்ற வியாகுல தாயினுடைய அந்த நிகழ்வை சிமியோன் நிறைவாக்கிறார். முன்கூட்டியே அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார். இது மீட்பின் 2வது செய்தியாக சொல்லப்படுகிறது என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகள், எனவே இந்த விழாவானது பலவிதமான கோணங்களில் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான நிகழ்வு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தியாளர் தெளிவுபடுத்துகிறார். அது என்னவென்றால், சிமியோன் இறைவாக்கினர் என்கின்ற இறைவாக்கினரையும் ஆசீர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்கின்ற இறைவாக்கினர் ஒருவரையும் இந்த நற்செய்தி வாசகத்திலே தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஏன் இவர்கள் இருவரையும் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இந்த 2 நபர்களுமே ஆண்டவருடைய மீட்பிற்காக காத்து கிடந்தவர்கள். சிமியோன் இறைவாக்கினர் அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கரங்களிலே ஏந்தி சொல்லுகின்ற வார்த்தை இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவரை, உமது சொற்படிவும் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. அதற்கு முன்னதாக லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிறார், ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். தூய ஆவியினால் உணர்த்தப்பட்டிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தியை கபிரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு கொடுத்த உடனே இறுதியாக அன்னை மரியாள் சொன்னது, இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று கபிரியல் தூதர் சொன்ன வார்த்தை. ஆக அன்னை மரியாள் மீது இறங்கி வந்த அந்த ஆவியானவர் யாரையெல்லாம் தொட்டு இயேசுனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சங்கிலியாக, தொடர் சங்கிலியாக கொடுக்கிறது. அன்னை மரியாள் கபிரியல் தூதருடைய வாழ்த்தை பெற்ற உடனே எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது இதே லூக்கா நற்செய்தியால் சொல்லுகிறார், எலிசபெத் அம்மாள் ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். இங்கே சிமியோன் இறைவாக்கினர் ஆண்டவருடைய மெசியாவை நான் காணப்போவதில்லை, நான் சாவதற்கு முன்னதாக என்று ஆவியின் அபிஷேகத்தினால் உணர்த்தப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்னை மரியாள் பயணிக்கின்ற இடமெல்லாம், யாரையெல்லாம் சந்திக்க போகின்றாலோ, யாரையெல்லாம் தன் மகனுடைய மீட்பை வெளிப்படுத்த விரும்புகின்றாலோ, அந்த இடத்தில் எல்லாம் ஆவியானவர் முன்னதாக இருந்து அந்த இடத்தை தூய்மைப்படுத்துகிறார், அந்த ஆட்களை ஆட்கொள்கிறார், தன்வசப்படுத்திக் கொள்கிறார் ஆவியானவர். இங்கே சிமியோன் இறைவாக்கினரை கூட ஆவியானவர் தன்வசப்படுத்திக் கொண்டு அவருடைய மீட்பினை கண்ட பிறகு இனி நான் நிம்மதியாக செல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம்முடைய இல்லத்தில் நம்முடைய இதயத்தில் குடிக்கொண்டிருக்கின்றார். நம்முடைய உடலானது ஆண்டவர் குடிக்கொள்ளக்கூடிய வாழக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. ஆவியுடைய அபிஷேகத்தினால் நாம் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த தூய்மையுள்ள ஆவியனுடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் அந்த ஆவியனுடைய அபிஷேகத்திற்கு ஏற்றார் போல, இறை பிரசனத்திற்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்றால் மீட்பு எப்பொழுதும் நமக்கு நிறைவை கொடுக்கிறது. எனவேதான் அன்றைய காலகட்டங்களில் ஆதி திருச்சபையில் இந்த விழாவை இருள் அகற்றும் ஒளியாக தன்னுடைய கரங்களிலே மெழுகு திரிகளை ஏற்றிக்கொண்டு இந்த விழாவை பெருமையோடு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே,
இந்த சிறப்பு மிக்க பெருவிழாவிலே நீங்களும் நானும் இந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். என் மீட்பர் எனக்காக பிறந்திருக்கிறார். அன்று கபிரியல் தூதர் வழியாக அன்னை மரியாளுக்கு கொடுத்த வாக்குறுதி, சிமியோன் நிறைவாக்கின் வழியாக அன்னை மரியாளுக்கு தெளிவுபடுத்திருந்த வாக்குறுதி இன்று எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிமியோன் கரங்களிலே குழந்தை ஏந்தி எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு ஆண்டவரும் அடியானை இப்பொழுது அமைதியாக போக்கவிடும் என்று சொன்னது போல நாமும் இயேசுவை பெற்றிருக்கிறோம். இயேசுவோடு பயணித்து நிறைவான வாழ்வை இந்த மண்ணுலகிலே பெற்று வாழுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணித்தோம் என்றால் இந்த விழா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பலனளிக்கக்கூடிய விழாவாக இருக்கும். எனவே இந்த பலனளிக்கக்கூடிய விழாவிலே ஆண்டவர் முன்னிலையில் வந்திருக்கிற நாம் இயேசுவின் கரத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அர்ப்பணிப்போம். இறைவன் என்றும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய இதமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உலகம் வாழ்வுணரும் ஒரே திருமகன் மாசற்ற செல்வத்தியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கு உமக்கு உகந்ததாயிருக்கு எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரை இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மாணவர்களுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானக தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓர் சென்னம், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓர் சென்னம். ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட விழும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகில் மகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்திருதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று வருவதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள ஒரு மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணுமுன் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை என்று நிறைவேற்றி நீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெற செய்வதாம் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலைவாழ்வடை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு